Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், இன்வெஸ்ட் JV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி June 27 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எஸ்டர்டே 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதோட மார்க்கெட் வேல்யூ 20 lakh crore கிராஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் என்ன க்ளோஸ் ஆயிருக்குன்னா 1495.30 க்ளோஸ் ஆயிருக்கு. 1.90% க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இயர் 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ரிலையன்ஸோட ஷேர் இது வரைக்கும் 23% கெயின் ஆயிருக்கு. HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் IPO இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்ளை பண்ணுறதுக்கு. இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ காமிச்சிட்டு இருக்குன்னா எஸ்டர்டே வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ₹55 to 56, அதாவது அப்பர் பேண்ட்லேருந்து +55 or 56 லிஸ்ட் ஆகிற மாரி வாய்ப்பு இருக்குது. 7% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவோட போர்ட் ஆஃப் டைரக்டர் டிசைட் பண்ணியிருக்காங்க 20,000 crore ரைஸ் பண்ண போகிறதா சொல்லி லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஃபினான்ஷியல் இயரில். இந்த பாண்ட்ஸை வச்சு அவங்க பேங்க் என்ன பண்ண போகிறாங்கன்னா பில்டிங் பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ரோட்ஸ், பிரிட்ஜஸ், டனல்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஸோ இதுக்கெல்லாம் இந்த பாண்ட்லேருந்து வர மணியை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சௌரவ் பதக் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரானாத்தா PMS. ஸோ இவர் வந்து செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறவங்க. ஸோ இவங்க இந்தியாவோட க்ரோத் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாஸ்லாம் மெயினாக அவர் சொல்கிறாருன்னா AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஃபென்ஸ், செமிகண்டக்டர்ஸ்லாம் வில் பி குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மணியை ஃபுல்லாக ஒரே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்லோலி இன் பார்ட்ஸ், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக டிவைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த செக்டார்ஸ் இவர் சொல்லியிருக்காங்கன்னா ஐடி, டெக்னாலஜிஸ் வைஸில் ஐடி செக்டார், ஃபார்மா, யூட்டிலிட்டிஸ் லைக் பவர், வாட்டர், ஸோ இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நியூ ப்ராடக்ட் வந்து பவர் பையர்ஸ், செல்லர்ஸ், ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈச் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 50 megawatt hour, அதாவது 50,000 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. NSE இந்த இதுக்கு எந்த சார்ஜஸ், டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் வாங்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 6 monthsக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடிங் ப்ரமோட் ஆயிடுச்சுன்னா அவங்க சார்ஜஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸஸ் வில் பி பேஸ்ட் ஆன் 30-day ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 3 எனர்ஜி எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து 30-day ஆவரேஜ் வச்சு தான் ப்ரைஸாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட க்ளீன் எனர்ஜி க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அட்ராக்ட் பிக் கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட். பிரபுதாஸ் லீலாதர் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டால்மியா பாரத்துக்கு டார்கெட் ப்ரைஸ் 2273 per share சொல்லியிருக்காங்க. என்ன மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு ஸ்ட்ராங் சிமெண்ட் ப்ரைஸஸ் இன் சவுத் அண்ட் ஈஸ்ட் இந்தியாவில் சிமெண்ட் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டேபிள் காஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதாவது எஸ்டர்டே June 26 மட்டுமே டால்மியா பாரத் 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. யூஎஸ் பேஸ்ட் கேபிட்டல் குரூப் வந்து ஷேர்ஸ் பாட் பண்ணியிருக்காங்க 245 crore 361 WAMல தேர்ஸ்டே எஸ்டர்டே பை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நியூ வேர்ல்டு ஃபண்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லேக் ஷேர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னா 20.94 lakh ஷேர்ஸ். எவ்வளோ ஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.52% ஸ்டேக் இந்த கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் எக்கானமி இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த இயரில் வீக்கராக இருக்குது, கொஞ்சம் வீக்கராக இருக்குது. 0.5% சொல்லியிருக்காங்க, வீக்கர் பை 0.5%. பிஃபோர் என்ன எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 0.2% எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்திருக்குது 0.5%. இது எதனால் இந்த வீக்கர் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெனி கம்பெனிஸ் வந்து லாட் ஆஃப் குட்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ் கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க பிஃபோர் நியூ எக்ஸ்ட்ரா டேக்ஸ், அதாவது டேரிஃப் வர வரைக்கும். இப்போ டேரிஃப் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இது இன்னும் வீக்கராக ஆயிடுச்சு எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஹிட்டாச்சி இந்தியா ஆர்டர் கிடச்சிருக்கு. 765 kW டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்டேருந்து. ஸோ இது வந்து இந்தியாவோட நியூ எனர்ஜி பிளானில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. யூஸிங் திஸ்
கைண்ட் ஆஃப் பிக் ப்ராஜெக்ட், ஷார்ட் ப்ராஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இதுமாரி பிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா. GACM டெக்னாலஜிஸ் அவங்களோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா, இந்தியா பேஸ்டு கம்பெனி. இவங்க என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் கன்சல்டிங், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஹை ஸ்பீட் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ரோக்கிங் இன் இந்தியாலாம் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி எந்த ஃபீல்டுனா மைக்ரோ கேபிட்டல் அண்ட் NBFC செக்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க 30% ஸ்டேக் பை பண்ண போகிறதா சொல்லி. எதுலனா AI பேஸ்டு எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனியான WEXL. ஸோ இதோட டீலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 crore. இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு 2 கண்ட்ரிக்கும் இடையில. ஸோ இப்போ டிஸ்அக்ரி ஆகிருக்கு. இந்த ட்ரேடு பிட்வீன் 2 கண்ட்ரீஸ்க்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வரல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்ட்ஸு, ஸ்டீல், ஃபார்ம் குட்ஸ் லைக் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இன்னும் அந்த ஹவு மச் டேக்ஸ் ஷுட் பி சார்ஜ் ஆன் சம் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் அந்த சார்ஜஸ் வந்து டேரிஃப் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிருக்கு 2 நாட்டுக்கும் இடையில. இந்த டீல் ஜூலை 9க்கு முன்னாடி முடிக்கிறதா நினச்சாங்க இந்தியா, பட் ஆனால் முடியல. அப்போ இந்த டீல் முடியாத பட்சத்தில் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மே ஸ்டார்ட் எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ் சார்ஜிங் கால்டு டேரிஃப்ஸ் போடுவார்னு எதிர்பார்க்கப்படுது, which are coming from India. ஸோ இந்தியா எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்களோ சேம் சார்ஜஸ் யூஎஸும் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டிஸ்அக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடந்ததுனால. NTPC அவங்களோட பாத் சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் இன் பீகாரில் இருக்குது. அதோட ஆப்ரேஷன் ஜூலை 1 ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக டோட்டல் கெப்பாசிட்டி 3300 மெகாவாட்டாக சொல்லியிருக்காங்க. நவ் யூனிட் 3 660 மெகாவாட் ஸ்டேஜ் 1 வந்து ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதர் யூனிட்ஸில் உள்ள ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க NTPC. IRFCயோட போர்ட் மீட்டிங் ஏர்லியர் ஆகஸ்ட்டோ இல்லை ஜூலைலேயோ நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, மிட் ஜூலையில். இவங்களோட Q1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 வெளிவர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ட் மீட்டிங் நடக்கிறப்பையும் Q1 ரிசல்ட் கொடுக்குறப்பையும் இவங்களோட இன்சைடர் ட்ரேடிங் விண்டோ ரிமைன் க்ளோஸ்டு. JSW பெயிண்ட்ஸை லீட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஜிண்டால்ன்ற குரூப், அவங்க தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சூனா பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மெஜாரிட்டி ஸ்டேக். எதுலன்னா அக்ஸோ நோபல் இந்தியாவில். இது ஒரு டச் பேரண்ட் கம்பெனி. ஸோ இதுலேருந்து தான் பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க JSW பெயிண்ட்ஸ். அக்ஸோ நோபல் NV கரண்ட்லி எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, இது பேரண்ட் கம்பெனி ஆஃப் அக்ஸோ நோபல் இந்தியா. அக்ஸோ நோபல் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனி அக்ஸோ நோபல் NV. ஸோ இவங்க இந்தியாவில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 74.76% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த JSW பெயிண்ட்ஸ் இந்த 74.76% ஸ்டேக் இன் அக்ஸோ நோபல் இந்தியாவில் ஃபுல்லாக அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப். யாரோடனா சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றவங்களோட பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக அவங்க பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ AI பவர் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பார்ட்னர்ஷிப்பை நாங்கள் இன்னும் பெருசாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ AI பவர் டூல்ஸை யூஸ் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸ், ஏஜென்ட் ஃபோர்ஸ் எல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த டூல்ஸ் எந்தெந்த ஏரியாவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன், ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பெனி இதை அலோவ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் AI ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை அலோவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தே கேன் ஒர்க் லைக் அசிஸ்டன்ட் மாரி இது ஒர்க் ஆகும். இந்த AI பவர் டூல்ஸ் வந்து அசிஸ்டன்ட் மாரி அவங்களுக்கு ஒர்க் ஆகும். டாஸ்கெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க HCL டெக்னாலஜிஸ். குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் IPO எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிருக்கு. 19 டைம்ஸ் ஓவரால் ஃபைனல் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. NAIs 143 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 53.7 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் 100 crore ஷேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் டிமாண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 15 to 17 இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 20% வரைக்கும் கெயினாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லிஸ்டிங் கெயினில். வெஸ்டர்ன் கேரியர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 230 crore கான்ட்ராக்ட் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு, எஸ்பெஷலி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கண்டெய்னர்ஸ் பை ரயில். ஸோ இதுக்கான ஆர்டர் கான்ட்ராக்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி 558 crore கான்ட்ராக்ட் ஆல்ரெடி சேம் கம்பெனி கிட்டேருந்து வந்திருக்கு. மெயினாக மூவிங் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கான கிடச்சிருக்கு 558 crore ஆர்டர். ஸோ இந்த போத் டீல்ஸும் 3 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வெஸ்டர்ன் கேரியர்ஸ். எண்டோகல்ஃப் கார்ப் சயின்ஸ் IPO
எஸ்டர்டே ஓப்பன் ஆயிருக்கு. ஓவராலாக 40% ஃபஸ்ட் டேவே 40% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 11 per ஷேர்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 10% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இவங்களோட லிஸ்டிங் ப்ரைஸ் 122 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 to 111. ஸோ 111 + 11 பார்த்தீங்கன்னா 122 லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இண்டோ கல்ஃப் கிராப் சயின்ஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.